பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5.1 அனலாக் சிஸ்டம் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஆம்பிளிஃபையர் ஸ்டாக் இருக்குது, வேணுன்ற நண்பர்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா 5200 வாட்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது 5200 வாட்ஸ் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 15 சைஸ் ரூமில் வந்து ஒரு 5.1 அனலாக் சிஸ்டம் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிற நபர்கள் இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச் சப்வூஃபர், சைடு ஸ்பீக்கர்லாம் 6 இன்ச் பயன்படுத்திக்கலாம். இது 7 ஐசி கொண்ட ஆம்பிளிஃபையரு. இது வந்து 1207 இயங்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான். இதில் இன்புட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, ப்ளூடூத், அதுக்கடுத்து 2 ஆக்ஸ் இன்புட்டு, அது இல்லாமல் எஃப்எம் இன்புட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான். ஒரு பஸ்ஸில் ஒரு நீங்கள் ட்ராவல்ஸ் ஆம்பிளிஃபையரில் கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு ரிசல்ட் இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே, அதாவது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு கிளாரிட்டியான ஒரு சாங்ஸ் MP3யில் கேட்கணுன்னு நினைக்கிற நபர்கள் இந்த ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணலாம். நல்லாவே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம காம்பேக்டாக நம்மளுடைய ஷாப்பில் வந்து 4000க்கு செஞ்சு கொடுக்குறதோட இதை கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கொரியர் காஸ்ட்டு உங்களுடைய தான். ஆம்பிளிஃபையர் வந்து ஸ்டாக் இருக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் வேணுன்றவங்க எடுத்துக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா போன மந்த்து போட்ட வீடியோலாம் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஸ்டாக் இருக்கும்போது வீடியோ போட்டுட்ருக்கேன். வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வந்தாலும் சரிங்க, நேரில் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணி நம்மளுடைய ஷாப்பில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம கொரியர் பண்ண சொன்னாலும் நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம் உங்களுடைய அட்ரஸுக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் கொரியர் பண்ணலாம். அது மாதிரி ஆந்திரா, மகாராஷ்டிரா எங்கேயா இருந்தாலும் கொரியர் பண்ணலாம். ஆனால் கொரியர் காஸ்ட்டு உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும், அதையும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் காஸ்ட்டு எப்பயுமே வந்து எல்லா இடத்தையும் ஒரே மாதிரியான கொரியர் காஸ்ட் தான். அதர் ஸ்டேட்டுன்னு போகும்போது மட்டும்தான் கொரியர் காஸ்ட்டு பின்கோடுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் மாறும். அது உங்களுடைய பின்கோடு சொன்னிங்கன்னா தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் காஸ்ட் வந்து 1 kgக்கு எவ்வளோன்றதை கொரியர் ஆஃபீஸில் வந்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 2050 வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ப்ரோலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா X1 நம்மளுடைய IC ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அனலாக் சிஸ்டம் தான். அதாவது ஒரு 25% ஒரு 5.1 உணர முடியும். நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் மோனோ சரவுண்டு தான் கேட்டுட்டு போவீங்க, MP3 சாங்ஸ் தான் கேட்டு போவீங்க. பொதுவாக பஸ்ஸில், ட்ராவல்ஸில் வந்து ஒரு இதமான சாங்ஸ் கேட்டு போவீங்க. அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதாவது டீகோடர் வசதி இல்லாமல் அண்டு டால்பி டிடிஎஸ் இல்லாத, சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு 5.1 ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். உண்மையாலுமே இன்றைக்கி வரக்கூடிய பேசிக் MP3 சாங்ஸ் கேட்கணும் போது வந்து அது அனலாக் ப்ரோலாஜிக்கில் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் நான் இந்த வீடியோஸில் தெரிவிக்கிறேன். ஆனால் அக்யூரேட்டாக வேணும்னும் போது இன்றைக்கி ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டிவியிலேருந்து டேரெக்டாக 5.1 எடுக்கும்போது தான் உங்களுக்கு சென்டர்னா சென்டர் படிக்கும், சரவுண்டுனா சரவுண்டு படிக்கும். அந்த மாதிரி அனலாக் ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் தோப்புக்காரனை போட்டாலும் சரிங்க, என்ன தான் குட்டிக்காரனும் மலையை தாண்டுற ராஜா, குதிரையை தாண்டுற ராஜான்னு பல்ட்டிக்காரன் அடித்தாலும் நீங்கள் சென்டர் வாய்ஸை தனியாக கொண்டு போக முடியாது, லெஃப்ட் ரைட்டை தனியாக கொண்டு போக முடியாது, அண்ட் சரவுண்டை கொண்டு போக முடியாதுங்க. நீங்கள் கேட்குறது வரக்கூடிய இந்த TLO 84 ஐசின்றது வந்து அனலாக் சிஸ்டம், ஒரு ப்ரோலாஜிக்கை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நம்மளாக உருவாக்கின ஒரு விஷயங்க அனலாக் சிஸ்டம்ன்றது. இந்த அனலாக் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25% வந்து அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை. அதாவது ஒவ்வொரு போர்டு மேனுஃபேக்சரிங்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு திறமை தான் இந்த ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியலை கனெக்ட் பண்ணி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ மியூசிக் மாறும். அதாவது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு விதமாக அனலாக்கில் நம்ம வந்து ஒரு அசம்பிள்டு சிஸ்டமாக வந்து மக்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில தாட் வச்சு என்ன கேட்டிங்கன்னா வரக்கூடிய யூடியூப் சேனல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, அதிகமான ஹெட்லைன்னா ஒரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமான யூக்கம்னா ஒரு சினிமா தியேட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிப்பு கொடுத்து கஸ்டமர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு அனலாக் சிஸ்டம் ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு 5.1 கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னீஷியன்லாம் போய் நம்மளுடைய கஸ்டமர்கள்லாம் சண்டை பிடிக்கிறாங்க. எனக்கு சென்டர் வாய்ஸில் படிக்க மாட்டேது, என்னங்க ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டேன் அப்படின்னு. அதாவது ஒரு
₹1,00,000 ஒரு சினிமா தியேட்டரை இணைச்சி அதாவது ரெடி பண்ணி அந்த இடத்தாண்ட பல விஷயங்களை கொண்டு வந்து அங்கே இன்டர்நெட் வசதி கொண்டு வந்து அங்கே அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்து அமேசான் ப்ரைம் அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக யூஎஸ்பி பிளேயரில் வந்து பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாத ஒரு விஷயம். ஓப்பனாக சொல்லப்போனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஆம்ப்ளிஃபையர் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆம்ப்ளிஃபையர் ஸ்டாக் இருக்குன்றதுக்கோசரம் தான் அந்த வீடியோ போட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர் 5.1 கண்டென்ட்டு என்ன, அந்த 5.1 கண்டென்ட்டுக்கு நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய வீட்டில் என்னென்ன வசதி வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது மேல்பட்டு வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் கேட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா 5.1 வருமா? இப்போ இது ஒரு அனலாக் சிஸ்டங்க, இது வந்து ஸ்டீரியோ இன்புட்டுங்க. இப்போ ஒரு செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு கனெக்ஷன் எடுத்து சொருவுனா 5 ஸ்பீக்கரு வந்து பிச்சு பெனல் எடுக்கும். இது ஒரு சிஸ்டம். அதாவது வரக்கூடிய வந்து ஆப்டிக்கலில் செந்தில் கவுண்டமணின்னு சொல்லணும் ஒரே கேபிளில் எப்படி நான் இத்தனை சேனல் வருதுன்ற மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் எடுத்து உள்ளே சொருவுனா சென்டர் வாய்ஸ்னா சென்டர் படிக்கும், சரவுண்டுனா சரவுண்டு படிக்கும், லெஃப்ட் ரைட்னா லெஃப்ட் படிக்கும், சப்புனா சப்பு படிக்கும். இப்படி இருக்க வரது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான 5.1. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டை வந்து நம்மளுக்கு சிங்கிள் கேபிளாக கொண்டு வரதுக்கு இங்கே ஒரு டீகோடர் மிக்ஸ் பண்ணணும், அதாவது வைக்கணும் நம்ம. அது FT00 நிறைய டீகோடர்ஸ் நிறைய கம்பெனிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு போட வைக்கணும். இப்படி வந்து பல விதமான பிரச்சனைகள் இருக்குது நண்பர்களே. தெரியாமல் எனக்கு 5.1 வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சா அரியா குழந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய செலவுக்கு தகுந்த மாதிரி அந்த 5.1 பவர் ஆம்ப்ளிஃபையரை வச்சு நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் சிஸ்டத்தில் இப்போ இன்றைக்கி போனீங்கன்னா ரெடிமேட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கம்மி பட்ஜெட்டில் எடுக்கலாம். வயர் குவாலிட்டி இருக்காது. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மரு. ஒரு ப்ராப்ளம்னா நான் எங்களை மாதிரி அசம்பிள் டெக்னீஷியன்ட்ட தான் போவீங்க. அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு அங்கேயும் நஷ்டம் அடைகிறீங்க. இப்போ அசம்பிள்டு சிஸ்டம் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி இதை ஒரு காம்பேக்டாக ஒரு மெட்டீரியலாக கொடுக்கும்போது இதனுடைய லைஃப் தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெடிமேடில் போய் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்கி அது சும்மா கம்ப்ளைண்ட் ஆகி அதை ஐசி மாற்றி அப்படின்னு சொல்லி சிரமம் அனுபவித்து பாட்டு கேட்குறதே வெறுத்துருவீங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பிள்டு சிஸ்டம் ஃபிக்ஸடாக இதுதான் எங்களுடைய இவ்வளோ ரிசல்ட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்து பண்ணுறன்ற ஒரு விஷயம் வந்து இந்த டீகோடர் ஆம்ப்ளிஃபையரில் மட்டும் போயிட்டேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீகோடர் சிஸ்டம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீகோடர் சிஸ்டத்துக்கு அதுக்கு தனியாக இன்றைக்கி முதலீடு போட்டு வைக்கணும். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு வச்சுருப்போம், அவங்க வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் கேட்பாங்க. அதனால அந்த மட்டும் இன்னும் கூடிய விரைவில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டடோடு நம்ம கடைகளில் கிடைக்கும். நீங்கள் நேற்று பார்த்திங்கன்னா கடையில் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதாவது நம்மக்கிட்ட காம்பேக்டாக இந்த ஆம்ப்ளிஃபையர் கிடைக்கும் அப்படின்றது தான். அதாவது 2050 ஆம்ப்ளிஃபையர்னால் எனி மாடலில் கிடைக்கும். ஒரு 4-5 மாடலில் கேபினெட்டில் பண்ணுறோம். ஒவ்வொரு டைமும் ஆம்ப்ளிஃபையர் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் கேபினெட் வந்து மாறும். இந்த கேபினெட் மாறும். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சு லென்த்து காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு, ஒரு 10 இன்ச்சு டெப்த்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மாறும் ஒவ்வொரு டைமும். நான் வந்து அந்த ஆம்ப்ளிஃபையரோட வீடியோ போடும்போது இந்த டோர்ஸ் மாறும். ஏன்னா அப்போ என்ன மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதுதான் நான் வாங்கி போட முடியும். ஏன்னா கேபினெட் முடிஞ்ச அளவுக்கு டோர்ஸ் வந்து நல்லா வந்து குவாலிட்டியான டோர்ஸ் தான் வாங்கி போடுவோம். 1 mm கேஜ் திக்னஸ் டோர் தான். உங்களுக்கு வீடியோஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா 1 mm இது மாதிரி சைடில் வந்து இந்த கிளிப்பு போட்ட மாதிரி இருக்குது. இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணது இந்த கேபினெட்டு. அடுத்த டைம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேபினெட் இருக்கோ, அதாவது நான் ஆர்டர் எடுத்து செய்யும்போது அப்போ என்ன கேபினெட் இருக்கோ அதை தான் போட்டு தர முடியும். இப்போதைக்கு இந்த கேபினெட்டில் இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. அடுத்த ஆம்ப்ளிஃபையர் 2050 வந்து இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு போட போகிறோன்னு தெரியல. இருக்கும்போது போடுறேன், வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேணுன்றவங்க வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கலாம். கொரியர் பண்ணுறேன். இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு வந்து பார்த்திங்கன்னா
இந்த வீடியோஸு கீழே சொருவி வச்சுருக்க லிங்க்கை, அந்த லிங்க்கை டச் பண்ணி போய் ஃபுல் ஆடியோ வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்ற ஒரு பாடல்களை வந்து நான் இதில் வந்து போட்டிருப்பேன். அதை கேட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் போயிட்டு உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு நேராக பஸ் ஏறி உடனே என்ன பண்ணுறீங்க, கள்ளக்குறிச்சி தியாகதுருவம் ரிஷிவந்தியம், ஓகேங்களா? கள்ளக்குறிச்சின்னா தான் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷிவந்தியம் தான் நம்மளுடைய ஷாப்பு. பட்டு வரவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு பஸ் ஏறுங்க. நேரடியாக வந்து நம்மளுடைய கடையில் வந்து 5.1 சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் ஃபிட்டிங்ஸில் இருக்குது. இங்கே வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸ்பீக்கர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பீக்கர் பாக்ஸும் இருக்குது. அது மாதிரி லோ காஸ்ட்டில் வேணும்னும் போது ஸ்பீக்கர் பாக்ஸுகளும் வாங்கி இறக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி காஸ்ட்டு அதிகத்துலேயும் ஸ்பீக்கர் பாக்ஸ் நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் பாக்ஸ் மைக்கா ஓட்டணும் இருக்குது. அது எல்லாமே அந்த அட்டைப்பட்டியில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா டஸ்ட் ஆயிரும், வெளியே எடுத்தால் டஸ்ட் ஆயிருன்றதுனால அதெல்லாம் மூடி வச்சுருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தண்ணி தாங்க ரொம்ப ஓவர் ஆகிடுது, வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறேன். நன்றி.